இந்த செய்தி தான் நம்ம கொடுக்க போறோமா, இது கன்ஃபார்மா அப்படிங்கும்போது பல காரியங்கள் மூலமா ஆண்டவர் வந்து இடைப்பட்டாரு. அப்படி இருக்கும்போது அத்தி மரம், இன்னைக்கு அத்தி மரத்தை குறித்து ஒரு பெரிய ஒரு வந்து ஆண்டவர் வந்து ஒரு பெரிய ஒரு காரியத்தை நமக்கு வந்து சொல்ல போறாரு. அதே அத்தி மரத்தை குறித்து மத்தேயுல 24வது அதிகாரம் 32-33 நான் வாசிக்கிறேன். அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எப்படி அத்தி மரம் துளிர் விடக்கூடிய நாட்கள்ல, இதுதான் உலக கடிகாரம். அத்தி மரம் என்கிற இஸ்ரவேல் தேசம் சிதறடிக்கப்பட்டு இத்தனை நாட்கள் வந்து ஒவ்வொரு இடங்கள்ல சிதறடிக்கப்பட்டு வந்து ஒரு தனி நாடே இல்ல. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துலதான் அத்தி மரத்தை குறித்து ஆல்ரெடி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அத்தி மரம் துளிர்க்கும் போது நான் வாசல் அருகே வந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாசல் அருகே வந்துட்டாரு. நம்ம வந்து நம்முடைய பூர்வ பிதாக்கள் காணாத நாட்கள்ல நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். பூர்வ பிதாக்கள் கடைசி நாட்கள்னு சொன்னாங்க. நம்ம கண்டிப்பா சொல்ல முடியும், கடைசி நிமிட துளிகள்ல இருக்கிறோம். அல்லேலூயா. எந்த நேரமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார். அல்லேலூயா. எந்த நேரமும் வந்து ஒரு பெரிய இப்போ நடக்கக்கூடிய காரியத்தை நான் மீன் பண்ணி இந்த செய்தியை நான் எடுக்கல, அது இல்ல. வார்த்தையின்படி சில காரியங்களை சொல்லி அத்தி மரத்துக்குள்ள உள்ள காரியத்தை நமக்கு வந்து இருதயத்தின் ஆழத்துல போடணும் அப்படிங்கறதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வாஞ்சை. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, அந்த அத்தி மரம் வந்து துளிர்க்கும் போது பழைய ஏற்பாட்டுல எப்படி இந்த அத்தி மரத்தை நீங்க இஸ்ரவேலுக்கு நீங்க வந்து இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒப்பிட முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கும் நமக்கு ஆதாரம் இருக்கு. ஆதாரம் வேதத்தின்படி வெளியே போகாதபடி ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம தியானிக்கும் போது கர்த்தர் நம்முடைய இருதயத்துல கிரியை செய்வார். அல்லேலூயா. ஓசியாவுக்கு எழுதின புஸ்தகம் 9:10. ஓசியா 9:10 எடுத்தவங்க வாசிங்க. அதுல வந்து அதோட தெளிவு இருக்குது. ஓசியா கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். அத்திமரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளை போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் ரகசியம். அல்லேலூயா. அத்தி மரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி சொன்னாரோ அதே மாதிரி பழைய ஏற்பாட்டுல ஓசியா மூலமா பரிசுத்த ஆவியானவர் தெளிவா எழுதி வச்சிருக்கிறாரு.